நன்றி உரை தேவையில்லை. அதை யார் விவேகுமார் அவர்களே செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாரும் நன்றி சொல்லிட்டாரு. அதில் இந்த குழு வந்து அந்த பகுதியை விட்டுருக்கு அப்படியே. ராசி அழகப்பன் அண்ணன் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவரோட மனசாட்சி. இந்த தமிழ்நாட்டில் சூரியன் பவர் அப்படிங்கிறதுக்கு எடுத்து சொல்லிட்டாரு. தமிழ்நாடு சூரியன் பவர் அப்படி, சூரியன் பவர் அப்படி. ஏன்னா கமலஹாசன் மனசாட்சி அப்படி தான் பேச முடியும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உதயகுமார் அவர்கள்லாம் அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஒரு விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இதுவரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 படத்துக்கு பூஜை போட்டிருப்பார். ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றி அடைய வேண்டும், அந்த பட இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும், அந்த படம் குடிச்சிருக்க லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை பெறுவார். இன்னைக்கு அவர் பையன் இந்த படத்துல ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார். அப்போ அவரோட இத்தனை இயக்குநர்களை வாழ்த்தணும், இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும், இத்தனை கதாநாயகிகளை வாழ்த்தணும். இன்னைக்கு நம்ம பையனை வாழ்த்துறதுக்கு ஆள் வர வேண்டும் என்று இந்த எண்ணம், அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம், இத்தனை ஒரு விஐபிகள். அவரோட பையன் ஸ்ரீஹரி அவர் வந்து அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார். அவர் பேசுனது மழலை. ஓகே, மழலை. இவரை ஹீரோவா வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம், உயர்ந்த உள்ளம் எல்லா இயக்குக்கும் வந்திருக்கிறார். அது ரிஸ்க்கு சரியா வருமா அவர் பயப்படுவாங்க. ஆனால் ஒரு நல்ல எண்ணம் உள்ளனால தான் ஏஎல் ராஜா அவர் வந்து அவரை கதாநாயகனாக ஆக்கியிருக்காரு. அவருக்கு பேச்சு வரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, நம்ம பேசணும் அவசியம் இல்லை, மக்கள் நம்மளை பற்றி பேசணும். அதாவது ஸ்ரீஹரி அவர்கள் அவர் பேசுகிறார் இல்லையோ, மக்கள் அவரை பற்றி பேசணும். அந்த காலம் வரும், அதுக்கான வெற்றி அந்த படம் தரும். 80ல் சுதா சந்திரன் அப்படி ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு, கால் இல்லை போயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க. ஆமாம், அவரோட முதல் படம் மயூரி. ஒரு கால் இல்லை, ஆனால் அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய கேரக்டர், பரதநாட்டியக்காரே நடிப்பாங்க. அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காருன்னா எவ்வளவு கட்சி, எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏஎல் ராஜாவுக்கு இருக்கு. நான் சரி இங்கே வந்து ஊனம் வருஷம், ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ, எவனுக்கு மனசுல குறைபாடு இருக்கோ அவன் தான் ஊனமான மனிதன். மனசுல நல்ல மனசு உள்ளவன், எந்த கால் இருக்கோ கையில் இருக்கோ நல்ல மனசு இருந்தால் அவன் நிறைவான மனிதன். இவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎல் ராஜோட குறித்து நான் பாராட்டேன். அப்புறம் இந்த படத்தில் ராசியால் சொன்னார், திராவிட சித்தாந்தம் கிட்ட இருக்கு, அதனால இந்த பாட்டெலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்காரு அப்படின்னா. அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை, மனித சித்தாந்தம் இருக்கு. திராவிட சித்தாந்தம் இருந்தால் ஒரு குருக்களோட பையனெல்லாம் ஹீரோ ஆக்க மாட்டார். ஒரு குருக்களோட ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆக்கியிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம், அது நம்பிக்கை சித்தாந்தம், அது சமூக தர்மம், அது சமூக நீதி. இது இதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. வாழ்த்துக்கள்.
ஆதித்யகுமார் அவர்கள் வந்து கரெக்டாக ஏஆர் பாராட்டினார். படங்களில் வந்து நம்ம சமூக அக்கறை காட்டணும். நம்ம படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும். நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும். நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். அவன்தான் உண்மையான கலைஞன். சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன். படம் ஓடினா போதும், இப்படி ஒரு பண்ணி எடுத்துப்பட்டு ஒரு பாட்டு கீட்டு வச்சு படம் ஹிட்டான போதும் வசூல் தான் போதும்னா அது வந்து கலைஞன், அது வியாபாரி. நல்ல கலைஞன்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும். ஆனால் அந்த ஜாதி கேட்குறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர். அது ஒரு வரி மனுஷனை மதிக்கணும், ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒரு எளிமையான வரி, ஆனால் ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு கோபம் எல்லாம் இந்த வரிகள் இருந்துச்சு. இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க. ஜாதி ஒழிக்கிறது, இந்து மதி அழிக்கிறது. ஜாதி படத்துக்கு நம்ம தான். இன்னொரு படத்தில் பெரியார்லாம் காட்டினார், நல்ல விஷயம். கலைஞரை காட்டினாரு, எம்ஜிஆரை காட்டினாரு. ஆனால் ஒரு பெரியாரோட தாக்கம் அப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை. சமூக சீர்திருத்தம், ஒரு பகுத்தறிவாளன், மூட நம்பிக்கை எதிரானவர் பெரியார். ஆனால் இன்னைக்கு காலம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம், பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் நாத்திகன் ஆகிட்டான். இப்போ சாமி இல்லைன்னு சொல்கிறார், அவ்வளோதான். பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்கிறவர், கடவுளை கும்புற முட்டாள்னு சொல்கிறவர், அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர். எது உங்கள் சுயநலத்துக்கு, உங்கள் கொள்கைக்கும், உங்கள் கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்கே அடக்கிட்டாங்க? பெரியார் ஒரு சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி, பெண்ணடிமைக்கு எதிரானவர், ஜாதி வேணாம்னு சொன்னவர், ஜாதியை டோட்டலாக அடிக்கணும் குரல் கொடுத்தவர், அதுக்காக வாழ்ந்தவர். ஒரே ஒரு கேள்விதான், பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி அமைப்பு இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி சங்கம் இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி கட்சி இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா? அப்ப பெரியார் ஜாதியை ஒழிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டீங்க. ஜாதி அமைப்பு ஒரு பக்கம், ஜாதி சங்கம் ஒரு பக்கம், ஜாதி கட்சி ஒரு பக்கம், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவர் ஒரு பக்கம். ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியாரை வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்டர் போட்டாலே அது பெரியார் பண்ற துரோகம். தயவு செய்து பெரியார உங்க ஜாதிக்கு, உங்க கோட்பாடுக்கு அடக்காதீங்க. அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன். அவர் நாத்தியம், பெரியார் சாமி இல்லை. அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் இருக்காரு தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல. மூட நம்பிக்கை வேற, பக்தி வேற. மூட நம்பிக்கையில நம்ம மாற்றிக்கலாம், சாமி மாற்ற முடியாது, சாமி அழிக்க முடியாது. நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம வழிபாட்டு முறைகள்ல சரி இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கும் ஒத்துக்கிறோம். இன்னைக்கு சில வழிபாடுகள்ல மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதைத்தான் ஒழிக்கணும் தவிர ஜாதியெல்லாம் சாமி ஒழிக்க முடியாது. ஜாதி நம்ம மாணவர்களுக்கு ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம். இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து கொடுங்கிறார். மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறான், நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுனா என்னது? அப்ப நீங்க ஒன்று பண்ணுங்க, ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அவரும் ஜாதி சென்டர் வாங்குங்க, நாடு நாசமா போகும். மாணவர்கள்ட்ட ஜாதி சென்டர் வாங்குறதே கேடு. ஓகே, அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும், எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, மதம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக விண்ணப்பம், பேர், அப்பா, முகவரி, எந்த நாடு, மதம், ஜாதி எல்லாம் வரும். ஜாதியை தூக்குங்கிறேன்.
ஜாதி சான்றிதழ் ஜாதி தூக்குங்க. யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ, யாருக்கு ஜாதியை விட்டு சலுகைகள் தேவைப்படுதோ, அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்க சலுகை வாங்கிக்கிறீங்க. முடிச்சல. நான் எனக்கு என் பிள்ளைங்க எனக்கு ஜாதி தேவைன்னா நான் விண்ணப்பத்தில் பூர்த்தி பண்ண மாட்டேன். அப்போ எவன் ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவனுக்கு அதில் அந்த ஜாதி சான்றிதழ் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி பெற நிரப்பாதீங்க. யாருக்கு ஜாதி இப்போ ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுகிறது குற்றம் இல்லை, அது ஒரு இது இல்லை. பொருளாதார ரீதியாக பின்தங்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தனியாக ஜாதி சான்றிதழ் கொடுத்து அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இலவச புக்கா பெற்றுக்கொள்ளட்டும், இலவச சீருடையா பெற்றுக்கொள்ளட்டும், தப்பே இல்லை. எல்லாத்தையும் ஜாதி கேட்காதீங்க. யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி ஃபில்லப் பண்ணிக்கட்டும். ஜாதி கொஞ்சம் குறை இருக்க ஒரு வழியா இருக்கும். இப்போ இந்த ஆசிரியர்கிட்டையும் ஜாதியை கேட்டா எங்கேயும் முடியும். இப்போ மாணவர்கிட்டையும் ஜாதியை கேட்கறது, ஆசிரியர்கிட்டையும் ஜாதியை கேட்கறது. அப்ப இது மாதிரி எத்தனை படம் வந்தாலும் எப்படிங்க ஜாதி ஒழிக்க முடியும்? திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்திலிருந்து ஜாதி ஒழிப்புக்கு குரல் கொடுக்குது. அரசியல் இல்லை, அரசியல் ஜாதியை வளர்க்குது. ஓட்டுக்காக ஜாதி வளர்க்குது, ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது. எந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது. எப்படி ஜாதி ஒழியும்? நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக தமிழ் திரையுலகில் எடுத்துக்கிட்டு. இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம். தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம். இப்போ நாட்டில் ஒரு பெரிய ஒரு வெக்கக்கடை என்ன சொன்னா, யாரு ஜாதி வேணாங்கிறானோ அவனை ஜாதி வெறியன்றானுங்க. எவன் ஜாதி இருக்குங்கிறானோ அவனை சமூக நீதிங்கிறானுங்க. ஜாதி எப்படி பேச முடியும்? நான் இன்னைக்கு ஏஎல் ராஜா ஜாதி வேணாங்கிறாரு, ஜாதி தூக்கி போட்டு மிதிங்கிறாரு. இவர் என்னன்னா ஜாதி வெறியன். ஏன் ஜாதி தான் ஒசத்தி, ஏன் ஜாதி தான் அப்படி ஜாதியை பேசுறவங்க ஜாதி வெறியன். முதல்ல சினிமாக்காரருக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒழியும். யாரும் வேஷம் போடாதீங்க. எங்களுக்குள்ள உணர்வு வேதம் புதிது இல்லையா? பாலு தேவர் அப்படிம்பாரு சத்யராஜ். இந்த பையன் கேட்பான், பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க வாங்க பட்டமா? ஒரு அறை. அதோட என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன்? இது எத்தனை விஷயங்கள் உன்னார் அப்படின்னு தம்பியில பாட்டு சொல்லலையா? ஜெமினி கணேசன் ஒரு கர்நாடக பாடகர். அவர் ஒரு சமூகத்தை, அதாவது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பையன் கமலஹாசன் எங்கேயோ சேர்வார், தாழ்த்தப்பட்ட மக்களோடு போய் சேர்ந்துருவார். இதனாலேயே அப்பன் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. கருத்து எல்லாருமே சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு, வாழ்த்து சொல்லியிருக்காரு. கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் முந்தான முடிச்சு தூள் முடிச்சு எத்தனையோ படங்கள் குடும்ப பங்கன கதை எடுத்திருக்காரு. ஆனா இது நம்மால் இன்னொரு படங்க, ஒரு முடிவெற்ற பையன், அதை பாக்கியராஜ் ஒரு பிராமண பொண்ணை காதலிப்பார். கடைசியா அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதியில் தூக்கி போடுவார். அதாங்க சமூக நீதி. அது ஜாதி தூக்கி போடுறது. இப்படி எத்தனையோ படங்கள் ஜாதிக்கு எதிராக ஜாதி தூக்கி போடுற படம் எத்தனையோ வந்திருக்கு. சொல்றது சினிமாக்காரனுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு, ஜாதி ஒழிக்கணுங்கிற நினைப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒழியும் ஒழியும் ஒழியும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் பெரிய ஒரு வெற்றிப்பட இயக்குனராக உருவாக வேண்டும். இது நடித்த விக்ரம் கதாநாயகன், ஸ்ரீஹரி, அப்புக்குட்டி, டைரக்டர் ரவி பிரியன், அனைவரும் நடிகரும் சரி டெக்னீஷியனும் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகர்களாக, வெற்றிப்பட தொழில்நுட்ப கலைஞராக வளர வேண்டும். வாழ்த்து. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சிட்டிசன் தொடங்கி மகாராஜா வரை இவர் எடுத்த படங்களை விட நடித்த படங்கள் அதிகம். சூரியனும் சூரியகாந்தியும் படக்குழுவை வாழ்த்த வந்திருக்கும் நடிகர் இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களை பேச அழைக்கிறோம்.